ராகவன் வீட்ல எல்லாரும் டைனிங் டேபிள்ல கூடி இருக்காங்க. அப்ப ராஜலட்சுமி, இன்னைக்கு சமையல் பண்றது மல்லிகை சாமான் வாங்க கூட காசு இல்ல. உங்க மாமாவுக்கு இந்த மாசம் பென்ஷன் வர்றதுல ஏதோ பிரச்சனையாம். இந்த குடும்பத்தை எப்படி நடத்த போறேன்னு தெரியல. மலர் ஸ்டோர் ரூம்ல இருக்கிற பழைய அரிசியை வச்சு இன்னைக்கு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிடுங்கிறாங்க. மலர் அழுதுகிட்டே, பரவாயில்ல அத்தை, நான் பாத்துக்கிறேன். எல்லாருக்கும் கஞ்சி மட்டும் காய்ச்சி தந்துடுறேன். இன்னைக்கு மதிய சாப்பாட்டை எல்லாரும் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு மதியம் சாப்பாட்டை ஸ்கிப் பண்றதா? இந்த வீடு வாசல்ல 3 கார் நிக்குது. அதுக்குள்ள என்ன எல்லாரும் திடீர்னு ஏழை மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கிறான். ராகவன் அதுக்கு, இந்த வீட்டோட குடும்பத் தலைவன் ஒரு பொருளாதார நெருக்கடின்னு சொன்னா அதை அப்படியே ஏத்துக்கணும் மதி. பிரைவேட் காலேஜ் சம்பளம் இந்த குடும்பம் முழுசையும் காப்பாத்திடும்னு நினைப்பா. காசு இல்லைன்னா நாங்க பட்னியாதான் கிடப்போம். ஒருவேளை உனக்கு அப்படி இருக்க கஷ்டமா இருந்தா உன் மாச சம்பளம் முழுசையும் உன் அத்தை கிட்ட கொடுத்துட்டு வீட்டை நடத்த சொல்லுங்கிறாரு. ஓ, காசு இல்லாம கஷ்டப்படுறீங்களா மாமா? அதனால என்ன, நோ ப்ராப்ளம். இப்பதான் ஆன்லைன் மூலமா இந்த மாசத்துக்கு தேவையான ஆர்கானிக் மளிகை சாமான், காய்கறி, பால் எல்லாத்தையும் பல்கா ஆர்டர் பண்ணிருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துரும். எல்லாத்துக்கும் என் அக்கௌண்ட்ல இருந்தே பணமும் கட்டியாச்சு. ராஜலட்சுமி அதிர்ச்சியில, என்னடி திமிரு, உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? உன் சொந்த காசை செலவு பண்ணி என் புருஷனை அவமானப்படுத்தலான்னு பாக்குறியா? இந்த வீட்டு வழக்கப்படி ஆண்கள் சம்பாதிக்கிறதுல காசுல தாண்டி குடும்பம் நடத்தணும். அதுக்கு இந்த மாசம் ஆண்களால குடும்பத்தை நடத்த முடியலைன்னா வேலைக்கு போற இந்த வீட்டு மருமக நடத்துவாங்க. ஆனா ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன், இந்த மல்லிகை சாமான் எல்லாமே என்னோட காசுல வாங்கினது. அதனால இன்னையில இருந்து மலரக்கா சமையல் கட்டுக்குள்ள போய் சமைக்க மாட்டாங்க. சுரேஷ் குழப்பத்தோட கோபத்தோட பாக்குறான். என்ன லூசுத்தனது? அண்ணி சமைக்கலைன்னா அப்புறம் யாருதான் சமைக்கிறது? நேரா ராஜலட்சுமியை பார்த்து, மாமாவுக்கு தான் பண கஷ்டம் வந்துருச்சு, அப்புறம் அத்தைக்கு தான் இந்த குடும்பம் பத்தி அவ்வளவு கவலை இருக்கே, அதனால இன்னைக்கு அத்தை தான் சமைக்க போறாங்க. மெனுக்கார்டை கையில கொடுத்து ஆர்டர் பண்ணாம சொந்தமா சமையல் கட்டுல நின்று சமைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இந்த வீட்டோட பெரியவங்களுக்கு இன்னைக்கு புரியட்டுங்கிறா. ராஜலட்சுமி ராகவன் கிட்ட சொல்றாங்க. பாத்தீங்களா அவளோட தலகணத்தை? அவ சொந்த காசுல மளிகை சாமான் வாங்கிட்டா, என் முகத்துல கறிய பூசிட்டா. ஏதோ காலேஜ் லெக்சரரா இருக்கோங்கிற திமிரு அவளுக்கு. அவ வேலைக்கு போறது முதல்ல நிறுத்தணுங்கிறாங்க. ராகவன் அதுக்கு, அவளோட காலேஜ் வேலைதான் அவளோட திமிருக்கு காரணம். நான் கவர்மெண்ட் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகி பென்ஷனரா இருக்கலாம் ராஜலட்சுமி, ஆனா அவ வேலை பார்க்குற அந்த பிரைவேட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் சேர்மன் பழைய டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்டோட அண்ணன் தான். நான் நினைச்சா இப்பவே அவருக்கு போன் பண்ணி மதியோட கேரக்டர் மேல ஒரு தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை சஸ்பெண்ட் செய்ய வைக்க முடியும். வேலை போனாதான் இவ காலேஜை விட்டுட்டு இந்த வீட்டு சமையல் அறைக்குள்ள வந்து அடங்குவா. அடுத்த நாள் காலையில ராகவன் திண்ணையில வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. மதியோட காலேஜ் சேர்மன் கிட்ட பேசிட்டால அவளுக்கு இன்னைக்கு வேலைக்கு போயிடும் நக்கலா காத்துட்டு இருக்காரு. ராகவன் மதி கிட்ட, என்ன மதி இன்னைக்கு காலேஜுக்கு ரொம்ப சந்தோஷமா கிளம்புற மாதிரி இருக்கு, அங்க உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் மெயில் காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், வேலை இன்னைக்கு இருக்குமான்னு தெரியலையே அப்படிங்கிறாரு. அப்படியே, நீங்க நேத்து நைட்டு உங்க ஃப்ரெண்டு மூலமா எங்க காலேஜ் சேர்மனுக்கு போட்டு என் மேல தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்து என் வேலையை பறிக்க பாத்தீங்களே, அந்த சர்ப்ரைஸ் பத்தி கேக்குறீங்களா மாமாங்கிறா. ராகவன் உடனே, என்ன உளர்றன்னு எனக்கு புரியல. மதி உடனே, மாமா நீங்க ஒன்னும் மறந்துட்டீங்க, நீங்க இப்ப வெறும் ரிட்டையர்டு பென்ஷனர் தான், ஆனா நான் ஒரு காலேஜ் லெக்சரர். எனக்கு காலேஜ் சேர்மன் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்ல. நீங்க போன் பண்ணி என் மேல தப்பா பேசின அடுத்த 5வது நிமிஷம் அவர் எனக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டார். ஏன்னா அவரோட பையனுக்கு போன வருஷம் யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் வாங்க வச்சதே இந்த மாதிரிதான் அப்படிங்கிறா. ராஜலட்சுமி பயந்துட்டு, என்னடி சேர்மன் உன் கூட இருக்காரா? ஆமா அத்தை, அது மட்டும் இல்ல, அரசு ஓய்வூதியம் பெறுபவர் தன் அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தி ஒரு லெக்சரோட கரியரை அளிக்க பாக்குறாருன்னு எங்க காலேஜ் ப்ரொஃபசர் அசோசியேஷன் மூலியமா சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனருக்கு நான் இப்பதான் கம்ப்ளைண்ட் இமெயில் போட்டு அனுப்புனேன். இந்த என்கொயரி மட்டும் ஆரம்பிச்சா கவர்மெண்ட் விதிகளப்படி மாமாவோட பென்ஷன் காசு மொத்தமா பிளாக் ஆயிடும். இப்ப சொல்லுங்க, யாருக்கு பவர் அதிகம்? காலேஜ்ல ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்குற இந்த லெக்சர் இருக்கா, இல்ல பழிவாங்குற குணத்தோட சுத்திட்டு இருக்க ரிட்டையர்ட் பென்ஷன் இருக்கா? உங்க ஆட்டத்தை தோட நிறுத்திக்கோங்க மாமா, இல்லைன்னா உங்க பென்ஷன் காசு அரசாங்க கஜானாவோட முடங்கிடும். மலர் அழுதுகிட்டே, மதி பிளீஸ் இந்த சண்டே இத்தோட விட்டுருமா, அத்தை காலையில இருந்து ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடல, என்னையும் கிச்சனுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. சுரேஷ் பசியோடவே ஸ்டேஷனுக்கு கிளம்புறான். நீ காலேஜ்ல பெரிய ப்ரொஃபஸரா இருக்கலாம், ஆனா இந்த வீட்டோட நிம்மதியே போச்சு மதி அப்படிங்கிற. சுரேஷும், மதி இதெல்லாம் ஓவரா போயிட்டு இருக்கு. அங்க அப்பா ரூம்ல நெஞ்சு வலியோட உட்காந்துட்டு இருக்காரு, அம்மா இங்க சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்காங்க. உனக்கு காலேஜ்ல 4 பேருக்கு பாடம் எடுக்க தெரியுமே தவிர குடும்பத்தை நடத்த தெரியல. முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த பஞ்சாயத்தை முடியுங்க. சுரேஷ், உண்ணாவிரதம் எல்லாம் அவங்க மேல அக்கறை இருக்கிறவங்க கிட்ட தான் பழிக்கும். அத்தை அவங்களோட சுய கௌரவத்துக்காகவும் திமிருக்காகவும் சாப்பிடாம இருக்கணும்னு நினைச்சா தாராளமா இருக்கட்டும். நீ அப்புறம் பசியோட போறத பத்தி சொன்னையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப காலிங் பெல் அடிக்குது. ஒரு டெலிவரி பாய் 3 பெரிய சாப்பாட்டு கரியரோட உள்ள வந்து நிக்கிறான். மதியத்துக்கு, தம்பி அதை வாங்கி அந்த டைனிங் டேபிள்ல வை. சுரேஷ், இதுல உனக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு,
இன்னொன்னு மலரக்காவுக்கு, இன்னொன்னு பாக்யராஜ் அண்ணாக்கு. நான் வேலை பார்க்குற காலேஜ் பக்கத்துல இருக்கிற ஒரு நல்ல கேண்டரிங் சர்வீஸ்ல அடுத்த ஒரு மாசத்துக்கு புக் பண்ணிட்டேன். இனி இந்த வீட்ல யாரும் சமைக்க தேவையில்லை. அத்தை சாப்பிடாம இருக்கட்டும்னு ஆசைப்பட்டா இந்த சாப்பாட்டு பாக்ஸை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். லட்சுமி கோபமா வெளியில வராங்க. வெளியில இருந்து கடையில வாங்கின சாப்பாட்டை கொடுத்து என் பசங்களை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியாடி? நீ காலேஜ்ல லெக்சரர் நினைப்பா? சுரேஷ், நீ மட்டும் இந்த சாப்பாட்டை தொட்டா அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு கத்துறாங்க. மதி அதுக்கு, அத்தை சுரேஷ் ஒன்னும் காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது, அவன் ஒரு போலீஸ் ஆபீசர். உங்க பிடிவாதத்துக்காக அவர் பசியோட போய் டியூட்டியில மயங்கி விழணும்னு நினைச்சா அது அவரோட இஷ்டம். என் காலேஜ்ல தப்பு பண்றவங்க நான் அட்டெண்டன்ஸ் கட் பண்ணுவேன், ஆனா இந்த வீட்டு சமையல் அறையில தப்பு பண்றவங்களுக்கு நான் சாப்பாட்டையே கட் பண்ணுவேன். பாப்போம் யாரோட பிடிவாதம் முதல்ல உடையுதுன்னு. உங்களோட பசியா இல்ல உங்களோட திமிரா அப்படிங்கிறான். இதோட பென்ஷன் மற்றும் லட்சரர் செல்வாக்கு மிரட்டலால ஆடி போன ராகவனும் ராஜலட்சுமியும் அந்த வீட்டு மாப்பிள்ள தங்கராஜோட வீட்டு கொல்லப்புறத்துல ரகசியமா கூடி பேசுறாங்க. மதியை எப்படி வீழ்த்தலாம் என்று சதி செய்யறாங்க. தங்கராஜ் வந்து, ஆமா இந்த பொண்ணு ரொம்ப ஆபத்தானவ, என்ன விஜிலன்ஸ்ல என்கொயரியில மாட்டி விடுவேன்னு மிரட்டுறா. அவ காலேஜ்ல லெக்சரரா இருக்கிறதால அவளுக்கு சொசைட்டில சப்போர்ட் இருக்கு. அவளோட வேலையோ இல்ல உங்க பென்ஷனையோ தொட்டா அவ உடனே அசோசியேஷனை கூட்டி நம்ம மேல கைய வைப்பா. இவளை வேரோட கிள்ளணுங்கிறான். ராகவன் அதுக்கு, இப்ப என்னதான் பண்றது தங்கராஜ்? அவதான் இப்ப மளிகை சாமான் வாங்கி வீட்டு செலவு முழுசையும் பாத்துக்கிறா, அவ கைதான் ஓங்கி இருக்குங்கிறாங்க. தங்கராஜ் அதுக்கு, விடுங்க மாமா, இந்த வீட்டு சட்டப்படி உங்க பேர்லதான் இருக்கு, நீங்க தான் இந்த வீட்டோட முழு உரிமையாளர். நீங்க ஒரு பென்ஷனர் மற்றும் சீனியர் சிட்டிசன், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்துகிட்டு இந்த பொண்ணு வயசான காலத்துல உங்க மனரீதியா டார்ச்சர் பண்ணுதுன்னு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அப்புறம் லீகல் நோட்டீஸ் அனுப்பி இவளை இந்த விட்டே கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுங்க மாமா அப்படிங்கிறான். ராஜலட்சுமி சிரிச்சுக்கிட்டு, இவளை தெருவுல கழுத்து புடிச்சு தள்ளுனா அவ காலேஜ்ல இவளுக்கு இருக்கிற மான மரியாதை எல்லாம் போகுது. இவளோட ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இவ தலை குனிஞ்சு நிக்கணும், அப்ப தெரியும் இவளோட இந்த அடிச்ச திமிரு எங்க போகுதுன்னுங்கிறாங்க. ராகவன் அதுக்கு, ஆமா அவ காலேஜ்ல 4 பேருக்கு பாடம் எடுக்கலாம், ஆனா என் வீட்டுக்குள்ள அவ வெறும் மருமகதான். இப்பவே அந்த நோட்டீஸ ரெடி பண்றேன். நாளைக்கு காலையில சுரேஷ் கண்ணு முன்னாடி இவ வீட்டை விட்டு வெளியேறணும். இவளோட ப்ரொஃபசர் அந்தஸ்தை நான் தெருவுல வச்சு காலி பண்றேங்கிறாங்க. நாள் காலையில ராகவன் ஒரு சட்டப்பூர்வமான லீகல் நோட்டீஸ் மதியம் முன்னால டேபிள் தூக்கி அடிக்கிறார். ராஜலட்சுமி, தங்கராஜ், சுரேஷ், மலர் என்ன எல்லாரும் அங்க நிக்கிறாங்க. மதி காலேஜுக்கு கிளம்பும் போது அந்த அதிரடியான சம்பவம் நடக்குது. ராகவன் மதி கிட்ட, படிச்சு பாரு மதி, இது இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்துறதுக்கான லீகல் நோட்டீஸ். இந்த வீடு என்னோடது. நீ காலேஜ்ல லெக்சரரா இருக்கலாம், ஆனா என் வீட்டுக்குள்ள நீ வெறும் மருமகதான். ஒரு சீனியர் சிட்டிசனா நான் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த எனக்கு முழு உரிமை இருக்கு. நம்ம நேரத்துல உன் காலேஜ் ஃபைல்ஸ், துணி, மூட்டை எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிறான். மலர் அதுக்கு, மாமா ப்ளீஸ் மதிக்கு இந்த துரோகத்தை பண்ணாதீங்க. அவ இந்த வீட்டை விட்டு போனா அவ காலேஜ்ல அவ மானமே போயிடுமாமா. அவ போன நானும் அவ கூடவே போயிடுவேங்கிறா. ராஜலட்சுமி அதுக்கு, வாய மூடு மலர், இவ காலேஜ்ல 4 பேருக்கு பாடம் எடுக்கலாம், ஆனா இங்க பெரியவங்களை மிரட்டுறா. அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அழுதுகிட்டு நிக்கட்டும் விடுங்கிறாங்க. மதி அதுக்கு, வீட்டை விட்டு வெளியேற நோட்டீஸா? என்கிட்டயே உங்களோட இந்த தப்பான சட்டம் தனத்தை காட்டியிருக்கீங்க. இந்த பேப்பர் பிரிண்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட பத்திரத்தை நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணிருக்கணும். என்ன சொல்ற, 20 வருஷத்துக்கு முன்னாடி என் சொந்த காசுல வாங்கின இடம் அது, எனக்கு சட்டம் தெரியுங்கிறோம். ஆமா மாமா, நீங்க இடம் தான் வாங்குனீங்க, ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 1வது மாடியை கட்டுறதுக்கு வீட்டை புதுப்பிக்கிறதுக்கும் ஒரு பெரிய லோன் வாங்குனீங்களே, ஞாபகம் இருக்கா? அந்த 2 வருஷமானோட மாதாந்திர இஎம்ஐ யார் கட்டினது? சுரேஷ். சுரேஷோட வைஃப் நானு. சோ அதனால நான் வீட்டை விட்டு போக முடியாதுங்கிறா. இந்த வீடு உன் புருஷன் லோனை கட்டினா இந்த வீடு உன்னோடதாகிடுமா? காலேஜ் மேனேஜ்மெண்டாங்கிறா தங்கராஜ். வாய மூடுங்க தங்கராஜ், என் லோனை செட்டில் பண்ணப்ப இந்த வீட்டோட சரிபாதி உரிமை சுரேஷுக்கு இருக்குது. சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணுங்க மாமா. சுரேஷ் அதுக்கு, ஆமாப்பா, என் பேர்ல வீடு இருந்தா என் பொண்டாட்டி எல்லாம் வீட்டை விட்டு துரத்த முடியாதுப்பாங்கிறான். அது லோன் கிளியரன்ஸ் பேப்பர்னு நினைச்சு நான் அதுல அவசரத்துல கையெழுத்து போட்டுட்டேனே டென்ஷன் ஆகுறாரு. மதி இருக்கு, எனக்கு 50% உரிமை இருக்கு இந்த வீட்டுல, என்ன வீட்டை விட்டு துரத்த முடியாது. நான் வேணா, நீங்க ராஜலட்சுமி அத்தை அப்புறம் அந்த ஊர் சுத்தி மாப்பிள்ள தங்கராஜ் 3 பேரும் சேர்ந்து என்னையும் மலரக்காவையும் மனரீதியா டார்ச்சர் பண்றீங்கன்னுட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட்டு உங்களை இந்த வீட்டுக்குள்ளேயே வராதபடி கோர்ட் ஆர்டர் வாங்க முடியும். ஒரு ப்ரொஃபஸரா எனக்கு சட்டத்தோட எல்லா வழியும் தெரியுங்கிறான். இன்னுங்க என்ன சொல்ற, இவ நம்மளையே நம்ம வீட்டுல இருந்து துரத்திட்டு வாழா, இவ படிச்ச படிப்புக்கு நம்மள ஜெயிலுக்கு அனுப்பிடும் போலயே அப்படிங்கிறான்.